கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் நேரடியாய் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவரால் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 12:40 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. ஆயத்தமாய் இருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆயத்தமாய் இருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. ஒரு கடவுள், ஒரு தெய்வம் சாதாரண மனுஷங்கிட்ட வந்து நீ ஆயத்தமாய் இரு அப்படின்னு சொல்லுகிறத வேறு ஒரு புராணத்திலேயோ வேறு ஒரு இதிகாசங்களையோ வேறு ஒரு சரித்திரத்திலேயோ நான் படித்ததாக எனக்கு நினைவில்லை. அதற்கு இப்படி ஒரு கடவுள் சொன்னதாகவும் நான் அதிகமாய் கேட்டதும் கிடையாது. திடீரென்று ஒரு சாமி தோன்றும், திடீரென்று ஒரு கடவுள் தோன்றும், திடீரென்று ஒரு தெய்வம் தோன்றும். பக்தா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும். அதற்கு பதில் சொல்லும், ஒரு வரம் கொடுக்கும் அல்லது ஒரு அருள் கொடுக்கும். இதுதான் வரலாற்றிலே எல்லாரும் அறிந்தது, அனைவருக்கும் தெரிந்தது. ஆனா கிறிஸ்தவத்தில் மட்டும்தான், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த கிறிஸ்தவர்களின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆயத்தமாய் இருங்கள். இதே வார்த்தையை மற்ற ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத உலகத்தாருக்கு சொன்னா அந்த உலகத்தார் சிரிப்பான், பயங்கரமா சிரிப்பான். ஏன் சிரிப்பான்? இது என்ன, இது சாமியா? ஓ கடவுள், அதுல என்னை ஆயத்தப்படுத்தணும், அதுக்கு தானே சக்தி இருக்கு, அதுக்கு தானே அருள் இருக்கு, அதுக்கு தானே வரம் இருக்கு, அதுதானே தெய்வாதீனமானது. அந்த சாமி, அந்த கடவுள் தானே என்னை ஆயத்தப்படுத்தணும். ஆனா அந்த கடவுள் வந்து என்னைய பார்த்து ஆயத்தமா இரு அப்படின்னா அது என்ன கடவுளா என்று அவன் கேட்டிருப்பான். அதனாலதான் மற்ற இடங்களிலே மற்ற இதுகளிலும் இப்படிப்பட்ட வார்த்தை இல்லை. ஆனா நம்முடைய வேதாகமத்திலே நம்முடைய ஆண்டவர், நம்மை ஆளுகிறவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகிறவர், அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆயத்தமாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ ஆயத்தமாய் இருங்கள் என்றால் என்ன? இந்த ஆயத்தமாய் இருங்கள் என்பது யாரை பார்த்து சொல்லுகிறது? ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்டதா அல்லது குறிப்பிட்ட நபருக்கு சொல்லப்பட்டதா என்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோசுவா 8:4 வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தில் பின்னாலே பதிவிருக்க வேண்டும், பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமென். இங்கு ஆயத்தமாயிருங்கள் என்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எல்லாரும் ஆயத்தமாரும். இந்த எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொன்னா, இது கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த உலகத்திலே வாழ்கிற ஒட்டுமொத்த ஜாதி, ஒட்டுமொத்த இனம், ஒட்டுமொத்த மொழி பேசுகிறவர்கள்,
ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த யோசுவா 8 நாளுக்கு எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்ப எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொன்னா, அந்த எல்லாரும் ஆயத்தமாய் இருப்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் என்றால் யார்? எல்லாரும் என்றால் எதை குறிக்கிறதா இருக்கிறது? அந்த எல்லாரும் என்கிற வார்த்தையிலே இனம், ஜனம், ஜாதி, குலம், கோத்திரம், ஓசத்திர பாகுபாடு எதுவும் இல்லாமல் எல்லாரையும் என்று குறிக்கிறது. அப்போ இந்த ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டிய நாளாய் இருக்கிறது. இப்போ ஒரு மனுஷனை சொல்லுகிறேன், கடைசி கட்டத்திலே, கடைசி நாளிலே, கடைசி நேரத்திலே, கடைசி கட்டத்திலே, கடைசி நாளிலே, கடைசி நேரத்திலே திடீரென்று அவன் ஆயத்தமாக வேண்டியது வந்தது. அவனும் ஆயத்தமானேன் என்று சொன்னான். உடனே ஆண்டவர் அவனை தன்னோடு எடுத்துக்கொண்டார். அந்த கடைசி கட்டத்திலே, கடைசி நாளிலே, கடைசி நேரத்தில் ஆயத்தமானது யார் என்று சொன்னால், இயேசுவானவர் பெரும் பாடுபட்டு கொல்கதா மலையிலே சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய வலது புறத்தில் ஒரு கல்லன் தொங்கினார். அந்த வலது புறத்து கல்லன் தான், ஆண்டவரே நீ பரதீசில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று கெஞ்சினான். அந்த கடைசி நாளிலே, கடைசி கட்டத்திலே, கடைசி நேரத்திலே அவன் சோத்திரம் பரதீசு என்கிற பரலோகத்தின் அடுத்த ஒரு பகுதியை குறித்து கூட அவர் சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தார், இனி தாமதிக்கவே கூடாது என்று சொல்லி, ஒரு நாளைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்கிற வாக்குறுதியை கொடு. இதுதான் ஆயத்தம். நமக்கு எந்த நேரத்திலே ஆயத்தப்பட வேண்டும் என்கிற சில காலங்கள் தெரிந்தும் இருக்கலாம், சில நாட்கள் தெரியாமலும் போகலாம். நல்லா கவனிக்கணும், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் முன்கூட்டியே வரும் என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் ஆண்டவர் முன்பே கொடுத்துருவார் என்றும் சொல்ல முடியாது. மோசைக்கான அழைப்பும் மோசைக்கான ஓசத்திரம் ஆயத்தமாகுதலும் அவன் குழந்தையாய் நாணற்பட்டியில வைக்கும் போதே அவன் ஆயத்தத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா இந்த வலதுபுறத்து கல்லனுக்கோ அவன் உயிர் போறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இன்னும் அடுத்த சில நிமிடத்திலே ஒரு காவலாளி வரப்போறா. இந்த கல்லனுடைய கால் எலும்புகளை முறிக்க போறான். அந்த கால் எலும்பை முறிச்சா நேரா அது இருதயத்தை பிடித்து உயிர் பிரியும். அப்படி கால் எலும்பு முறிக்கப்பட்டு அந்த உயிர் பிரிய வேண்டிய கடைசி நேரத்துல ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ஒரு ஆயத்தத்தை கொடுத்தார். அவனும் ஆயத்தப்பட்டு அறிக்கையிட்டான். உடனே அவனுக்கு பரதீசு கிடைத்தது. அப்படியானால் எல்லாரும் ஆயத்தப்படுங்கள். மோசையை போல பிறப்பிலேயே உங்களுக்கு ஆண்டோட ரட்சிப்பு, ஆண்டோட மனம் திரும்புதல், கிறிஸ்தவம் என்பது என்ன, சத்தியம் என்பது என்ன, தேவன் என்றால் யார் எல்லாம் தெரிந்திருக்கலாம். சிலருக்கு இது எதுவுமே தெரியாமலோ அல்லது வாய்ப்பு கிடைக்காமலோ இருக்கலாம். கடைசி நேரத்துல கூட ஆண்டவர் ஆயத்தத்தை கொடுத்து அந்த ஆயத்தத்திலே அழைத்துக் கொள்ளவும் முடியும். அப்ப எந்த நேரமும் ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த ஆயத்தமாயிருங்கள் என்ற வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரியில் கொடுத்த உடனே நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பகலில் நடந்த அந்த தினந்தோறும் ஆராதனை, அந்த தினந்தோறும் ஆராதனையில ஒரு நாளைக்கு ஒரு மகிமை என்று பேசிக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு மகிமையில் எடுத்துக்கொள்வது எப்படி என்கிறதா வேத பாடம். மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 4 வழிகள் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு மத்தியானத்திலே மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார்.
இப்ப ராத்திரியிலே மீண்டும் ஒரு விசை அதை திருவுளப்பற்றி அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஆயத்தமாயிருங்கள் என்று பேசுகிறார் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவை, நாம் எந்த நேரத்திலும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இதுல யார் ஆயத்தமா இருக்கணும்? அதைத்தான் யோசுவா 8:4 சொல்றது, எல்லாரும் ஆயத்தமா இருக்கும். இந்த எல்லாரும் என்றால் யார்? இந்த எல்லாரும் என்பது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1 மற்றும் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசினா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ஆயத்தமாயிருங்கள் என்கிற தேவன் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார். அந்த எல்லாரும் என்பது யார் என்றால், வீட்டில் உள்ள எல்லாரையும் கர்த்தர் சொல்லுகிறார். கணவனும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மனைவியும் ஆண்டோட வருகையை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல இப்படி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. எல்லாரும் நோவாவின் காலத்துல பேழையிலிருந்து 8 பேரும், அதே போல கர்த்தர் நல்லவர், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே யோசேப்பு, மரியாள், ஓசத்திரம் இயேசு கிறிஸ்து, இவர்கள் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஆயத்தமானார்கள். அதே போல எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். தேவ ராஜ்யத்தை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். ஓ கர்த்தர் நல்லவை. இது ஓடி பிடித்து விளையாடுகிற காலம் அல்ல. இது சுத்திர பெண் கொடுத்து எடுக்கிற காலம் அல்ல. இது மதுபான வெறி கொண்டு திரிகிற காலமும் அல்ல. ஓ இவ்வளவு காலம் சொன்னதை போல இன்று வரைக்கும் சொல்லியாச்சு, இயேசு வரல, இனி வரமாட்டார் என்று சொல்லிக் கொண்டு திரிகிற காலம் அல்ல. இது வீட்டில் உள்ள எல்லாரும் ஆயத்தமாக வேண்டிய நாட்களா இருக்கிறது. தாவீதின் குடும்பத்தில் எல்லாரும் ஆயத்தமானார்களா என்று சொன்னால் அதுதான் இல்லை. அங்கு ஈசாய் என்கிற தாவீதின் தகப்பனாகிய வயது முதிர்ந்த மனுஷன் எதற்கும் ஆயத்தமாயிருந்தான். தாவீதை ஒரு விசை ஆடு மேய்க்க ஆயத்தமாயிருந்தான். இன்னொரு விசை அழைப்பு வந்தவுடனே சவுல் ராஜாவை சந்திக்க அனுப்ப ஆயத்தமாயிருந்தார். அதே ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீது ராஜாவாக போகும்போது அதற்கும் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருந்தார். இப்போ அந்த ஈசாய் என்கிற வயது முதிர்ந்த மனுஷன் தன்னுடைய மகனை எதற்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற சகோதரியே, கர்த்தர் நல்லவே. உங்க பிள்ளைகளை எந்த அளவுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தேவனுடைய வருகையை பத்தியோ அல்லது தேவனோடு போய் சேருவதை குறித்தோ அந்த ஆயத்தத்தை எந்த அளவுக்கு விதைத்திருக்கிறீர்கள்? நீ படிச்சுட்டியா? வேலைக்கு போக ரெடி ஆகு. வேலைக்கு போயிட்டியா? அதுல ப்ரமோஷன் வாங்க பாரு. ப்ரமோஷன் வாங்கிட்டியா? டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஊருக்கு வரப்பாரு. ஓ கல்யாணம் பண்ணிட்டியா? உன்னோடு நிப்பாட்டது 2 பிள்ளைகளை பெற்றுக்க. 2 பிள்ளைகளை பெற்றுட்டியா? அடுத்து ஒழுங்கா ஒரு வீட்டை கட்டு. ஒழுங்கா வீட்டை கட்டுறியா? அடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு நிலத்தை வாங்கி போடு, நகையை வாங்கி போடு. இப்படி இந்த கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களும் கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களும் எதற்கு ஆயத்தமாகிறார்கள்? இந்த உலகத்தை கட்டுவது எப்படி, இந்த உலகத்தை கட்டி மேய்ப்பது எப்படி, இந்த உலகத்துல வாழ்வது எப்படி, இந்த உலகத்துல நம்முடைய ஆஸ்தியை நம்முடைய சம்பத்தை பெருக்குவது எப்படி, நம்முடைய பெயரை இங்கு பிரஸ்தாபப்படுத்துவது எப்படி, இதற்கு தான் ஆயத்தமாய் இருக்கிறோமே தவிர, ஆயத்தம் ஆகிறோமே தவிர, ஒரு காலம் பிள்ளைகளை பார்த்து அல்லது உடன் பிறந்தவர்களை பார்த்து நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு.
பரிசுத்தமாய் இருக்கிறாயா? ஓ, நன்றாய் ஜெபிக்கிறாயா? நல்ல வேத வசன இருதயத்தில் இருக்கிறதா? ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுவதே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஆயத்தமாயிருங்கள். எப்படி, யார் ஆயத்தமா இருக்கணும்? யோசுவா 8:4 சொல்லுகிறபடி எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். அந்த வசனத்துல இன்னும் ஒரு பகிரங்கமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த யோசுவா 8:4 திரும்ப வாசிக்கிறேன். அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தில் பின்னாலே பதிவிருக்க வேண்டும், பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல். வெகு தூரமாய் போகாமல். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஓ சகோதர சகோதரிகளே, நிறைய பேருடைய நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கிறது? வெகு தூரமாய் போகிற அனுபவம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ, தேவனுடைய ரட்சிப்பை விட்டு வெகு தூரமாய் போகிற ஒரு அனுபவம். தேவனுடைய வல்லமையின் கிருபையை விட்டு வெகு தூரமாய் போகிற ஒரு அனுபவம். ஓ, கர்த்தர் நல்லவே, தேவன் கொடுத்த தயவை விட்டு வெகு தூரமாய் போகிற ஒரு அனுபவம். கர்த்தர் நல்லவே. அப்போ இங்க வசனம் சொல்லுது, வெகு தூரமாய் போகாமல். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அந்த வெகு தூரம் போகிற அனுபவம் எதை குறிக்கிறது? உங்களுக்கு எது அடைக்கலமா இருக்கிறதோ அந்த அடைக்கலத்தை விட்டு நீங்க வெளியே போறீங்க என்று அர்த்தம். எது உங்களுக்கு பிடிப்பும், யார் உங்களுக்கு எச்சரிப்பின் கோலுமா இருக்கிறார்களோ அந்த எச்சரிப்பும் வேண்டாம், கோலும் வேண்டாம் என்று போகிறதான் வெகு தூரமாய் போகுது. வெகு தூரம் போக ஆரம்பிக்கும் அது எதை காண்பிக்கிறது? என்னால் முடியும், நான் போய் தனித்திருப்பேன். நல்லா கவனிக்கணும். வெகு தூரம் போகிறது நினைக்கிறது நல்லது தான். ஆனா போன உடனே வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. வெகு தூரம் நான் போய் சமாளிச்சுட்டு வர்றேன் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். வெகு தூரமாய் போன யோசேப்பை பாருங்க. கிட்டத்தட்ட 13 முதல் 17 வருஷங்கள் அவன் படாத பாடுபட்டு, படாத கஷ்டப்பட்டு, எல்லாவற்றையும் இழந்து, ஜெயில் அனுபவிச்சு, ஐயோ தகப்பனை இழந்து, தாயை இழந்து, சகோதரர்களை இழந்து, தன் தேசத்தை இழந்து, உறவுகளை இழந்து, அந்நிய தேசத்துல, அந்நிய மொழியில, அந்நிய ஸ்தலத்துல எல்லா பாடுகளை அனுபவித்தான். அந்த வெகு தூரம் குடும்பத்தை மட்டும் அவனை விட்டு கொண்டு போகல. கர்த்தர் நல்லவே, அவனுடைய சுக துக்கத்தை, அவன் சுகம், நன்மை, சந்தோஷத்தையும் அது பறித்து விட்டது. யாக்கோவும் அப்படிதான். வெகு தூரம் போறேன்னு புறப்பட்டார். புறட்டு போய் பசுத்திரம் போன இடத்துல என்ன ஆச்சு? 7 வருஷம் ஒரு ஆடு மேய்க்கணும், அடுத்த ஒரு 7 வருஷம் ஆடு மேய்க்கணும், 14 வருஷம், அப்புறம் ஒரு 6 வருஷம் மேய்க்கணும், 14 6 20 ஆயிடுச்சு. 20 வருஷ காலம். ஐயோ, அந்த யாக்கோபு சொல்றாரு, பகலில் பனியும் பகலிலே அவன் வெயிலும், இரவிலே பனியும் என்னை பட்சித்தது. அப்ப இந்த வெகு தூரம் போவது எதை குறிக்கிறது தெரியுமா? வாழ்க்கையில அனுபவிக்கிற மகா உபத்திரவத்தை குறிக்கும். ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போனாலும் இதுதான் நடக்கும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரன் என்கிற ஒரு மகன் இருந்தான், மூத்த குமாரன் என்கிற ஒரு மகன் இருந்தான். 2 மகனுக்கும் ஒரு தகப்பன். மூத்த குமாரன் தகப்பனோடு கூடவே இருந்தான், இளைய குமாரன் வெகு தூரம் போனான். எல்லா ஆஸ்தியும் இழந்தது, வேசிகளிடத்தில் போனான். கடைசியிலே பணத்தை எல்லாம் இழந்தான். பன்றி தின்கிறதான தவிற்றினாலே தன் வயிற்றையும் நிரப்பினான். கடைசிய தன் வாயை திறந்து அவனே சொல்லிட்டான் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா, உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு அருகதையே கிடையாது. உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னாக்கா எனக்கு சோறு கிடைக்கலப்பா, எனக்கு சாப்பாடு கிடைக்கல, நான் பட்டினியாவே கடந்து கடைசியில பட்டினியில் செத்து போயிருவேன் நினைச்சேன்.
அதனாலதான் வந்துட்டேன். நீங்க எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உங்க மகனும் கிடையாது. நீங்க என்னை பிள்ளையாவே பார்க்க வேண்டாம், ஒரு வேலைக்காரர் ஒருவனாக சேர்த்துக்கொள்ளும். வெகு தூரம் போனவனுடைய அனுபவத்தை பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. ஆண்டவர் சொல்ற ஆயத்தமாயிருங்கள். தயவு செய்து நிறைய தேவ சமூகத்தை விட்டு வெகு தூரம் போகாதீங்க. நம்முடைய ஊழியத்தை சார்ந்த பிரதானமான சில தேவ பிள்ளைகள், நல்ல விசுவாச பிள்ளைகளை பார்த்திருக்கேன். ஆனா ஊனாக்கா வந்து அப்படியே லோத்தி மனைவி மாதிரி உப்பு தூணா நிப்பாங்க. ஏதாவது சொன்னா உடனே கேட்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஆனா சொல்கிறோம், சில நயவஞ்சகமான வார்த்தைகள், யாரோ சில காரியங்களை கேட்டுட்டு நம்முடைய ஐக்கியத்தை விட்டு, நல்ல உபதேசத்தை விட்டு, ஆழ்ந்த சத்தியத்தை விட்டுட்டு வெளியில போனாங்க. இப்போ கடைசியா எனக்கு ஒரு சகோதரி ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அவங்க மற்ற காரியங்களை பார்த்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அனுப்ப பார்க்கிற எடுத்த உடனே கட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு பேசி, மட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அது அந்த மெசேஜை முடிச்சிருந்தாங்க. நான் அதை கேட்டுட்டு அவங்கள்ட்ட ரொம்ப கூலா ஒரு பதில் போட்டேன். பிரைஸ் தி லார்ட், உங்களுடைய மெசேஜை நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பொறுமையா கேட்டேன், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க வாய்ஸ் கேட்டது. பட் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ்ல ஒரு பிரைஸ் தி லார்ட் இல்ல, ஒரு கர்த்தர் நல்லவர் என்கிறது இல்லை, ஒரு ஆமேன் இல்லை, கர்த்தருடைய பிரசன்னமே உங்க வாய்ஸ் மெசேஜில் இல்லையே அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நேரத்துல மன்னிப்பு கேட்டு பதில் வந்தது. அந்த உடனே மன்னிப்பு கேட்டு பதில் வந்தாலும் என் ஆவி அதை ஏற்றுக்கொள்ள. அப்பயே எனக்கு நல்லா தெரியுது, இவங்க தேவனுடைய பிரசன்னத்திலும் தேவ வார்த்தை அவங்களை விட்டு விலகி போயிருக்கு. ஒரு ஊழியக்காரத்தை பேசணும், ஒரு ஊழியக்காருக்கு ஒரு தகவல் அனுப்புறோம், அந்த ஊழியக்காரத்தை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், மூவ் பண்ணணும் கூட தெரியலன்றப்போ அதுல ஒரு ஸ்தோத்திரம் இல்லை, ஒரு பிரைஸ் தி லார்ட் இல்லை, ஒரு அல்லேலூயா இல்லை, ஒரு ஆமேன் இல்லை, ஒரு ஐயா இல்லை, எதுவுமே இல்லைன்றப்போ எந்த அளவுக்கு அவங்க ஆயத்தம் இல்லாத இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அவங்க போனதை குறித்து வருத்தம் அல்ல, ரொம்ப வெகு தூரமா போயாச்சு. அவங்க வெகு தூரமா போனாங்க என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டெலஸ்கோப் வச்சு பார்க்க வேண்டியதில்லை, சிசிடிவி கேமரா வச்சு பார்க்க வேண்டியதில்லை, ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறதால அந்த ஒரே ஒரு சின்ன மெசேஜை வச்சு பார்க்க முடியும். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் ஆவியோடு ஒத்து போகுதான் பாருங்க, உங்களுடைய கிறிஸ்தவத்தின் அனுபவம் கிறிஸ்தவத்தோடு ஒத்து போகுதான் பாருங்க. எல்லாத்திலையும் தேவனையும் தேவனுடைய வேதத்தையும் உயர்த்துகிறது இருக்கிறதா என்பதை பாருங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுக்கு மகிமை. அப்ப முதலாவது ஆயத்தமாயிருங்கள். யார் ஆயத்தமா இருக்கணும்? எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும், தூரம் போகாமல் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இரண்டாவது, யார் ஆயத்தமா இருக்கணும், எப்படி ஆயத்தமா இருக்கணும்? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24:44. மத்தேயு 24 அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. ஆயத்தமாயிருங்கள் என்பது முதலாவது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அறைகூவல். இப்ப ஆயத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் யாரை சொல்லுகிறார்? நீங்களும் ஆயத்தமாருங்க. நீங்களும் என்றால் யார் தெரியுமா? நீங்க போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க, மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்து வரப்போறார். இன்னொருத்தவங்களுக்கு ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், சபைக்குவாங்க, எல்லாம் நல்லதுதான். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கள சபைக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த சுவிசேஷம் சொல்லுகிற ஜெபிக்கிறவங்க முதலாவது அந்த ஜெபத்துக்கு பாத்திரவான்களா, சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்களா என்பது முக்கியம். அதனாலதான் லூக்கா 24:44 நீங்களும் ஆயத்தமா இருங்க.
ஓ நீ வா, நீ போ, இதை செய், அதை செய், இப்படி செஞ்சாதான் நல்லதுன்னு நிறைய பிரசங்கிப்பதற்கு SSK சாமுவேல் என்கிற எனக்கு நல்லா தெரியும். நான் பேசுவேன். ஓ ஆயத்தமாகுங்கள், எல்லாரும் ஆயத்தமாகுங்கள், நீங்களும் ஆயத்தமாகுங்கள், இன்றைக்கு ஆயத்தமாகுங்கள், இப்போது ஆயத்தமாகுங்கள். அடுக்கு மொழியா பேச தெரியும் எனக்கு. ஆனா இவ்வளவு பேசுகிற நான் ஆகாதவன் என்று போகாதபடிக்கு முதலாவது நான் ஆயத்தமாகிவிடும். அதனாலதான் மற்ற 24:44 சொல்லு, நீங்களும் ஆயத்தமா இருங்க. யார் ஆயத்தமா இருக்கணும்? மகனை ஆயத்தப்படுத்த விரும்புகிற பெற்றோர் யார்? மகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற தாய் தகப்பன் யார்? ஐயோ சத்துரை மருமகனை கர்த்தருக்குள் நடத்தணும்னு சொல்லுகிற பெரியோர் யார்? ஓ சத்துர ஐயா என் வீட்டை சொந்தக்காரர்கள் கர்த்தருக்குள் கொண்டு வரும் சொல்லுகிறவர்கள் யார்? நீங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, பாரப்படுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, அவங்களுக்கா கண்ணீர் வடிங்க, நல்லது. ஆனா எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி விட்டு நீங்கள் அந்த மகா பெரிய பாக்கியத்தை இழந்துவிடக் கூடாது. நீங்கள் அந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்துவிடக் கூடாது. பைபிள்ல எல்லாரையும் நிறைய பேரை ஆயத்தப்படுத்திட்டு தன்னை ஆயத்தம் இல்லாமல் காத்து இருந்த ஒரு மனுஷனை குறித்து பைபிள் பயங்கரமா சொல்லுது. யார் தெரியுமா? அவன்தான் யூதாஸ் காரியோத் என்கிற மனுஷன். சீசர், அவனை அப்போஸ்தலன் என்று சொல்லலாகாது. யூதாஸ் காரியோத் என்கிற சீசர். இந்த யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் அழகான ஒரு பதவியை கொடுத்திருந்தார். அவன்தான் பைனான்சியர், அவன்தான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கிறவன். அவனுக்குதான் எந்த மார்க்கெட்ல என்ன கிடைக்கும் தெரியும். ஒரு இடத்துல அப்பமெல்லாம் இல்லைன்னு பிலிப்பு புலம்ப ஆரம்பிச்சான். 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாதே அப்படின்னு சொல்லி ஒரு 10 கணக்கு போட்டான். ஆனா யூதாஸ்ல கேட்டிருந்தாக்கா 200 பணத்துக்கும் என்று சொல்லாமல் இவ்வளவுதான் தேவை என்பதை விவரமா சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த யூதாஸ் கணக்கு போறதுல அவ்வளவு தேறின மனுஷன். ஒரு நாள் ஒரு ஸ்திரீ தைல குப்பியை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல தைலத்தை ஊற்றுகிறார். ஊற்றி தேய்க்கும் போது கரெக்டா ரொம்ப ஷார்ப்பா கால்குலேட்டர் மாதிரி சொன்னார் யூதாஸ். என்ன சொன்னா? இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. பிலிப்பு சொன்னதற்கும் யூதாஸ் சொன்னதற்கும் எவ்வளவு வித்தியாசம். 300 பணம் என்று கரெக்டா சொல்ற. அப்போ வாங்குகிற பொறுப்பு யூதாஸ்ட இருந்துச்சு, கடைக்கு போகிற பொறுப்பு யூதாஸ்ட இருந்துச்சு, ஏழைகளுக்கு கொடுக்கிற பொறுப்பு யூதாஸ்ட இருந்துச்சு, தரித்திரருக்கு தருகிற பொறுப்பு யூதாஸ்ட இருந்துச்சு, ஓசத்திரம் காணிக்கைகளை பத்திரப்படுத்துகிற பொறுப்பு யூதாஸ்ட இருந்துச்சு. இது எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் அவன் கொடுத்து கொடுத்து ஆயத்தப்படுத்துறான். கணக்காரன் ஆயத்தப்படுத்துறோம், வியாபாரி ஆயத்தப்படுத்துறோம், கர்த்தர் நல்லவை, ஏழைகள் ஆயத்தப்படுத்துறோம், தரித்திரரை ஆயத்தப்படுத்துகிறோம், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கற எல்லாம் பண்றான். எல்லாம் பண்ணி போது அதை வாங்கி இதை பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, அதை பண்ணுங்க, இப்படி முடிச்சிருங்க சொல்லி எல்லாத்தையும் செய்த யூதாஸ் கடைசியில் தான் ஆயத்தம் இல்லாமல் போய்விட்டான். அதனாலதான் இந்த மத்தேயு 24:44 சொல்லுது, நீங்களும் ஆயத்தமா இருங்க. உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப அனுபவசாலியா இருக்கலாம், சந்தோஷம். உங்க குடும்பத்துல நீங்க நல்ல வயது மூத்தவங்களா இருக்கலாம், சந்தோஷம். உங்க சபையில நீங்க ரொம்ப அனுபவத்தில் தேறினவங்களா இருக்கலாம், சந்தோஷம். ஓ உங்களுக்கு அங்க இருக்கிற எல்லாமே தெரிந்ததா இருக்கலாம், சந்தோஷம். நீங்க குடும்பத்துல மூத்தவங்களா, வீட்டில மூத்தவங்களா, சபையில அனுபவசாலியா, எல்லாமே தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் கேள்வி கிடையாது. எந்த நேரம் ஆண்டவர் வந்தாலும் போக ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரம் ஆண்டவர் அழைத்தாலும் போக ஆயத்தமா இருக்கணும். அதுல ஐயோ என் புருஷனை ரட்சித்துட்டு தான் போவேன்,
என் மனைவிய கர்த்தருக்குள் கொண்டாந்துட்டு தான் போ. இதெல்லாம் நம்முடைய வைராக்கியம், நம்முடைய வரட்டு வைராக்கியம். ஆனா பைபிள் சொல்லிருச்சு, எல்லாரும் ஆயத்தமாகுங்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் இந்த உலகத்திற்கு. இப்போ உனக்கு சொல்லுகிறேன் மகனே, உனக்கு சொல்லுகிறேன் மகளே, நீங்களும் ஆயத்தமாகுங்கள். நீங்களும். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். ஒரு மனுஷன் வந்தாங்க இயேசு கிட்ட, அவனுக்கு வேடிக்கை பார்க்க ஆயத்தமா இருந்தானே தவிர பாடுபட ஆயத்தமா இல்லை. ஆயத்தம் இல்லாததுனால பட்டப்பகல்ல வெட்ட வெளியில ஏராளமான ஸ்திரீகள் என்கிற பெண்கள் பார்க்க, வாலிப பொம்பளை பிள்ளைய பார்க்க இருக்கிறத உறிஞ்சி விட்டுட்டு நிர்வாணமா போயிட்டான். ஒரே காரணம் என்ன தெரியுமா? வேடிக்கை பார்க்க ஆயத்தமா வந்த மனுஷன். ஆனா பாடுபட ஆயத்தம் இல்லை. யார்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க சொன்னதான அந்த சீமோன். அவன் வேடிக்கை பார்க்க வந்தான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா அவனை கூட்டு கொஞ்ச தூரம் இந்த சிலுவையை சுமக்கணும் என்று சொன்ன உடனே அவன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு, அவன் போட்டு இருந்த துப்பட்டாவை போட்டுட்டு நிர்வாணமாய் போய்விட்டான். கர்த்தர் நல்லவை. அப்போ நல்லா கவனிங்க, இந்த வேடிக்கை பார்க்கிற அனுபவம் தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அவங்க என்ன செய்யறாங்க? இந்த ஊழியத்தை எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பிரசங்கிக்கிறாங்க, அங்க போன இப்படி அழகா பண்றாங்க, இங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கிறவர்களாய் போய்விட்டார்கள். கூட்டம் கூட்டமா போறது, வாரத்துக்கு ஒரு சபைக்கு போறது, நாளுக்கு ஒரு கூட்டத்துக்கு போறது, தெரிஞ்ச ஒரு ஊழிய கட்ட போறது, அப்புறம் இன்னொரு ஊழிய கட்ட போறது. நல்லது, நீங்க இதெல்லாம் செய்யுங்க, அது உங்க சுய விருப்பம். ஆனா எது உங்களை கர்த்தருக்கு முன்பாய் ஆயத்தமாக்கி இருக்கிறது? எனக்கு இந்த யார்ட்டையுமே போகாத, எங்கேயுமே போகாம கர்த்தருக்குள் இருந்து கொண்டு தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொண்ட அற்புதமான ஒரு தேவ மனுஷன் வேதாகமத்தில் உண்டு. அந்த மனுஷன் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டது முதல் கடைசி வரைக்கும் அந்த ஆயத்தத்துல ஆயத்தமாகவே இருந்தான். யார் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எலியா என்கிற தீர்க்கதரிசி. எலிசாவுக்கு கூட பாடம் சொல்லி கொடுக்க எலியா இருந்தார், பயிற்றுவிக்க எலியா இருந்தார். ஆனா எலியாவுக்கு யாருமே கிடையாது. ஆனா பாருங்க, கரெக்டா ஆயத்தமா இருந்தார். ஆகாப் ராஜாவை சந்திக்கணுமா, ஆயத்தமா இருந்தார். யோசபாத்தை சந்திக்கணுமா, ஆயத்தமா இருந்தார். ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து அழுகணுமா, ஆயத்தமா இருந்தார். கர்மேல் பர்வதத்துக்கு போகணுமா, ஆயத்தமா இருந்தார். நெருப்பு வேண்டாம், தீப்பெட்டி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நெருப்பை இறக்கணுமா, அதுக்கும் ஆயத்தமா இருந்தார். ஆத்த கடக்கணுமா, யோர்தான கடக்கணுமா, பெத்தேல கடக்கணுமா, எதை கடக்கணும், அதுக்கும் ஆயத்தமா தான். கடைசியா எப்பா எலியா, உன்னை நான் உயிரோடு எடுத்துக்க போறேன் தெரியுமா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்றாரு, ஆண்டவரே நானும் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் எலிசாவை ஆயத்தப்படுத்திட்டேன், மற்றவங்களை ஆயத்தப்படுத்திட்டேன், எல்லாத்தையும் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்ப நானும் ஆயத்தமா இருக்கிறேன். சொன்னதின்படியே அவருடைய ஆயத்தத்தை பார்த்த கர்த்தர் அழகாய் அழைத்து கொண்டு போனார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் ஆயத்தமா இருங்க. எலிசாவை ஆயத்தப்படுத்துறது நல்லது, யெகூவை ஆயத்தப்படுத்துறது நல்லது, ஆகாப்பை ஆயத்தப்படுத்துறது நல்லது, ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துறது நல்லது, ஒபதியாவை ஆயத்தப்படுத்துறது நல்லது. இவங்களெல்லாம் நீங்க ஆயத்தப்படுத்துங்க, வேண்டாம் என்று சொல்லல. ஆனா இவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு கடைசியா உங்களுடைய ரட்சிப்பை, உங்களுடைய கிருபையை இழந்துவிடக் கூடாது, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அப்போ ஆயத்தமாய் இருங்கள்.
முதலாவது எல்லாரும் ஆயத்தமாயிருக்கு. இரண்டாவது, இந்த சத்தியத்தை கேட்கிற மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற நீங்களும் அந்த தேவனை, அந்த ராஜ்யத்தை சந்திக்க ஆயத்தமாய் இருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. மூன்றாவதாக, கர்த்தர் நல்லவர். எப்போது, எப்படி ஆயத்தமாய் இருப்பது? 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் ஸ்தாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. இப்ப மூன்றாவது ஆயத்தமாயிருப்பதை குறித்து இந்த 1 பேதுரு 3:15 சொல்லுகிறது, எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். முதலாவது, எல்லாரும் வீட்டிலுள்ள கணவன் மனைவி பிள்ளைகள், புருஷன், மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும். இரண்டாவது, நீங்களும் ஆயத்தமா இருக்கணும். மூன்றாவதாய் வேதம் சொல்லுது, எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. இந்த கர்த்தர் நல்லவர். நம்மளுக்கு இன்னைக்கு தலையங்க வாக்கியமே லூக்கா 12:40. அதத்தான் ஆயத்தமா இருக்கு. இந்த 12:40க்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் எப்படி சொல்லுது? ஒரு ஓமையா சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது ஒரு ஓமையாக சொல்லப்படுது. அந்த ஓமையா சொல்லப்படும் போது அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. என்ன வார்த்தை தெரியுமா? அதை நான் வாயினால சொல்லாம வசனமாவே வாசிச்சு காட்டுறேன். ஒரு பரிசுத்த தேவனை அப்படி சொல்லுவதற்கு என் நாவு துணியவில்லை. ஆனாலும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுவதை வாசிப்பது தப்பு கிடையாது. அப்ப இன்னைக்கு தலையங்க வாக்கியம் லூக்கா 12:40. ஆனா 39 என்ன சொல்லுது பாருங்க. திருடன் இந்நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். திருடன் இந்த எப்போதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆயத்தத்தை குறித்து சொல்லும் போது 2 பேரை சொல்றார். ஒன்று திருடன், இன்னொன்று வீட்டெஜமான். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்க அவர் திருடன் என்று ஓமையா சொல்றது யாருனாக்கா தன்னை குறித்து தான் சொல்றாரு. இரண்டாவது, வீட்டெஜமான் என்று யாரை சொல்லுகிறார் என்று சொன்னா, அற்ப பிரயோஜனமுள்ள மனிதர்களாகிய உங்களையும் நம்மையும் தான் சொல்றார். நம்மளை குறித்து சொல்லும் போது வீட்டுக்கு எஜமான் என்று உயர்த்தி பேசுகிறார். தன்னை குறித்து சொல்லும் போது திருடன் என்று தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார். இதை போல ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டவரை, ஒரு தெய்வத்தை, ஒரு கடவுளை, ஒரு சாமியை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? இதுதான் மற்றவைகளுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். நம்முடைய ஆண்டோடைய சுபாவமே அற்ப பிரயோஜனம் உள்ள மனுஷனாகிய உங்களையும் என்னையும் உயர்த்தி பேசுவார். எஜமானன் அப்படிம்பார், எஜமாட்டி என்பார். சங்கீதம் 126 சொல்றாரு, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமால. ஒரு பெண்களை சொல்லும் போது கூட எஜமாட்டி என்றுதான் சொல்றாரு. அப்ப எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? கர்த்தர் நல்லவே அங்க அழகாய் சொல்லுவார். ஒன்று, திருடனை போல நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். இரண்டாவது, கண்ணமிட ஒட்டாது இருக்கத்தக்க அளவுக்கு ஆயத்தமா இருக்கணும். திருடன் எப்போ வருவான் யாருக்கு தெரியாது. அந்த செய்தி தெரிஞ்சுட்டா அந்த வீட்டு எஜமான் விழிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த மாதிரி ராத்திரில போறதுக்கு, ராத்திரில வர்றவங்கள, 12 மணிக்கு வர்றவங்கள, 2 மணிக்கு வர்றவங்கள, நைட்ல 1 மணிக்கு வர்றவங்கள, பொழுது விடிஞ்சு எல்லாரும் தூங்குற 3:30 மணி 4 மணிக்கு வர்றவன கூட கையும் மெய்யுமா பிடிக்கத்தக்க ஒரு ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு பேர் தான் எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பது. அப்போ இந்த
எப்பொழுதும் ஆயத்தமா இருக்குன்னா எப்படி? அந்த லூக்கா 12:39 சொல்லுது, நல்ல சுதந்திரம் கவனமா கண்ணமிட ஒட்டாது இருக்க வேண்டும். அதாவது திருட வந்து உங்களை வாட்ச் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க வந்து உங்களை நோட்டமிடக்கூடாது, அந்த அளவுக்கு பார்க்கணும். அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய உபதேசம், நீங்க உங்களை நடத்துகிற சத்தியம், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வேத வாக்கியங்கள், இதெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்துதா அப்படின்னு பாரு. அந்த தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துதா? அந்த ராஜாவை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறதா? அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஆயத்தப்படுகிற அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்தில். முன்னொரு காலத்துல ராத்திரி படுக்கும் போது ஒவ்வொருத்தரும் பண்ற ஜெபம் ஒரு மனப்பாட ஜெபமா இருந்துச்சு. என்ன ஜெபம் தெரியுமா? அழகா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க உட்காருவாங்க, ஒரு சின்ன ட்ரம் இல்லாட்டி ஒரு டேமரின் வச்சுக்குவாங்க, அதை அப்படியே குடுகுடுப்ப மாதிரி இல்லாட்டி சொல்ற அப்படியே ஒரு தட்டு தட்டி அழகாக ஒரு பாட்டு பாடி, அப்புறம் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து ஆளுக்கு 2 வசனம் இல்லாட்டி 10 வசனம் வாசிப்பாங்க. வாசிச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு குட்டி 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 ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு முடிக்கும் போது அந்த வீட்டுடைய தலைவி அல்லது தலைவன் இல்லாட்டி கொஞ்சம் மெச்சூரிட்டியானவங்க யாரோ அவங்க தான் லாஸ்ட் ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரி உமது வருகை இருக்குமானால் என்னை நீர் எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு ராத்திரி உமது வருகை இருக்குமானால் என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவங்க ராத்திரியில தங்களை முழுவதுமா ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு தான் படுத்தாங்க. அதுதான் அவங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் எப்போதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை மணியாய் இருந்தது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை உங்க வாழ்க்கையில் இருக்குதா? இப்படிப்பட்ட அழகான ஒப்புவிக்கிற ஜெபம் உங்களுக்குள்ள இருக்குதா? கர்த்தர் நல்லவர், இப்படிப்பட்ட உங்களை தகுதிப்படுத்துகிற நிலைமை உங்களுக்குள் இருக்குதா என்பதை கொஞ்சம் கவனிங்க. அப்போ முதலாவது எல்லாரும் ஆயத்தப்படுங்கள், 2வது நீங்களும் ஆயத்தப்படுங்கள், 3வது எப்பொழுதும் ஆயத்தப்படுங்கள். கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆயத்தப்படுங்கள் 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 கர்த்தர் சொன்னாரே, இந்த ஆயத்தப்படுவதற்கும் பண்ணப்பட்ட ஆயத்தத்தை காத்துக் கொள்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு சத்தியத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், வாசிக்கிறேன். ஆயத்தத்தை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம், மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:5. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆயத்தம் என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. என்ன அருமையான ஒரு வசனம் பத்தியலா? எல்லாரும் ஆயத்தப்படுங்கள், நீங்களும் ஆயத்தப்படுங்கள், எப்போதும் ஆயத்தப்படுங்கள் சொல்லிட்டு இந்த ஆயத்தப்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கு என்னன்னா, நல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீங்க நல்ல ஆவியில நிரம்புறவங்களா இருந்தா, நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்களா இருந்தா, ஆவியானவர்களோடு உறவாடுகிறவர்களா இருந்தா, ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறதா இருந்தா, அந்த ஆவி என்னும் அச்சாரம் உங்களை எப்போதும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும். இன்னைக்கு ஒரு இமேஜ், ஒரு சின்ன போட்டோ ஒன்றை நான் பார்த்தேன். அந்த போட்டோ என்கிற சின்ன இமேஜ் என்னை ரொம்ப கவர்ந்தது. என்னன்னா, அந்த இமேஜில், அந்த போட்டோவில் நான் பார்க்கிறேன்,
ஒரு பக்கத்துல அழகான ஒரு பெரிய தேவாலயம். ஆலயம் நல்ல உயரமா இருக்குது, பெருசா இருக்குது. ஆலயத்துக்கு மேல சிலுவை இருக்குது. பார்த்தாக்கா அந்த ஆலயத்தை தேடி நிறைய கூட்டம், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் உள்ள போயிட்டே இருக்காங்க. மறுபக்கத்துல பார்த்தா ஒரு அழகான பிரகாசிக்கிற ஒரு நகரம், ஒரு இடம், அதுதான் பரலோகம். அங்க பார்த்தாக்கா 3 இல்லாட்டி 4 பேர் தான் போயிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்றேன், அழகான ஒரு பெரிய ஆலயம் சிலுவை முதற்கொண்டு உயர்த்தி வைக்கப்பட்டு, அதுக்குள்ள பார்த்தா ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் கூட்டமா திரளா போயிட்டு இருக்காங்க. மறுபக்கத்துல அழகான ஒரு நகரம், ஒரு பெரிய மின்னுகிற கட்டடம். அங்க பார்த்தாக்கா அது தேவனுடைய ராஜ்யமா இருக்குது. 3 இல்லாட்டி 4 பேர் தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த சின்ன ஒரு இமேஜ் என்னை ரொம்ப தொட்டது. அப்ப என்ன அர்த்தம்? ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிற, ஆராதனைக்கு போயிட்டு இருக்க, இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிற எல்லாரும் பரலோகம் போவாங்களா? நோ கேரண்டி, நோ வாரண்டி. கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. இன்னைக்கு ஆராதனையில் இருக்கிற, ஊழியத்தில் இருக்கிற, கூட்டங்கள் இருக்கிற, கர்த்தருடைய ஊழியக்காரரோட இணைஞ்சிருக்கிற எல்லாரும் பரலோகம் போவாங்களா? இல்லைங்க. அந்த சின்ன ஒரு ஸ்டிக்கர் என்னை ரொம்ப தொழிச்சு. ஆலயத்துக்குள்ள அவ்வளவு கூட்டம் போகுது, ஆனா அதுல தேவ ராஜ்யம் வரும்போது 3 அல்லது 4 பேர் தான் தனித்தனியா விலகி. அந்த 4 பேரையும் பார்த்தேன், அப்படியே ஸ்பேஸ் விட்டு நல்ல கேப்ல விலகிதான் நிக்கிறாங்க. அப்படி 4 பேர் தனித்தனியா அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்ப அவ்வளோ பேர் கூட்டத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 4 பேர், உள்ளே பிரவேசித்தது 4 பேர். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா? ஆலயத்துக்குள்ள நுழைகிற, கட்டடத்துக்குள்ள நுழைகிற அந்த கூட்டத்தில் ஒருவரா இருக்கிறீங்களா? இல்ல அந்த அருமையான பிரகாசிக்கிற நகரத்துக்குள்ள, அந்த பிரகாசிக்கிற கட்டடத்துக்குள்ள, அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கிற 4 பேரில் ஒருவரா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வைக்கப்படுகிற பாடம். இன்னைக்கு ராத்திரி நீங்க படுக்கும் போது இது 2ஐயும் உங்க நினைவுல கொண்டு வாங்க. நான் போற சபை, நான் போற ஆலயம், நான் இருக்கிற ஊழியம், என்னை நடத்துகிற ஊழியக்காரை, அங்க எவ்வளவு பேர் வர்றாங்க, யாரெல்லாம் வர்றாங்க, எப்படிப்பட்ட வர்றாங்க, நான் போறேன், என் புருஷன் போறாரு, என் பிள்ளைங்க போறாங்க, எல்லாரும் போறாங்க, தெரிஞ்சவங்க போறாங்க, சொந்த பந்தம் போறாங்க, எல்லாரும் போறாங்க. ஆனா இதுல எத்தனை பேர் நான் அந்த மகிமையின் அந்த சுதந்திர பிரகாச நகரத்துக்குள் நுழைவேனா? அந்த பிரகாசிக்கிற அருமையான அந்த கட்டடத்துக்குள் நுழைவேனா? நான் அந்த கூட்டத்தோடு போற ஆளா இருக்கிறேன்னா 4 பேரில் ஒருவரா இருக்கிறேன். இத நீங்க சிந்தித்து 2 கையை உயர்த்தி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாலே ஆண்டவரும் உங்களை ஆயத்தமாக்கி விடுவார், நீங்களும் ஆயத்தமாகி விடுவீர்கள். திரும்பவும் வாசித்து நான் முடிக்கிறேன். அந்த 2 கொரிந்தியர் 5:5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியினும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுக்கு அதற்கு அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய அச்சாரத்தை, ஒரு முத்திரையை கொடுக்கிறதுக்கும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எல்லாரும் ஆயத்தப்படுங்கள், நீங்களும் ஆயத்தமாகுங்கள். எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். முக்கியமாய் பரிசுத்தாவின் அச்சாரத்தோடு ஆயத்தமாயிருங்கள். அப்பொழுது எந்த நாள், எந்த நேரம், எந்த சம்பவம் நடந்தாலும் நாம் தேவனோடு இருப்போம், அவருடைய மகிமையில் பிரகாசிப்போம், அவருடைய பிரசன்னத்தில் காணப்படுவோம், அவருடைய ராஜ்யமே நமக்கு சொந்தமாய் மாறும். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்க போகிறோம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கண்களை மூடி ஆண்டவரே, லூக்கா 12:40 படி ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே, எல்லாரையும் ஆயத்தப்படுத்த
என் மனைவி, என் புருஷன், என் மகள், என் மகன், என்னுடையவர்கள், என் வீட்டார் எல்லாரும் நாங்கள் ஆயத்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு வெளிப்பாடுகளை தாங்க ஆண்டவரே. இந்த செய்தி எனக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, எங்க குடும்பத்துல சொந்த பந்தம் எல்லாருக்கும் சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்ட்ட கண்களை மூடி, எல்லாரும் கண்ணை மூடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கடைசி நேரத்துல கடமைக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, அந்த ஜெபம் கேட்கப்படும் என்பது இல்லாம நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தரால் நான் ஆயத்தமாகணும், எல்லாரையும் ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் என்று கேளுங்க. இரண்டாவதாக நீங்களும் ஆயத்தமாகுங்கள். இவர்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி விட்டு யூதாஸ் காரியத்தை போல உங்களை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. எலியா தீர்க்கதரிசியை போல எல்லா நேரத்திலும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. நீங்களும் ஆயத்தப்படுங்க. ஆவி ஆயத்தமாகட்டும், ஆத்மா ஆயத்தமாகட்டும், சரீரம் ஆயத்தமாகட்டும். ரொம்ப முக்கியமா எப்பொழுது ஆயத்தமாயிருங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் அன்றைக்குதான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். மாதத்தின் முதல் தேதி 1ஆம் தேதி அன்றைக்குதான் வாக்குத்தத்தம், 1ஆம் தேதி தான் இயேசு வருவார் என்று கற்பனையிலே யோசிக்காதீர்கள். ராத்திரி நேரத்தில் தான் கர்த்தர் வருவா, அப்பதான் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட சுலபம் என்று சொல்லி ராத்திரி நேரத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. எப்பொழுது ஆயத்தமாயிருங்க. அந்த தேவாதி தேவனை சந்திக்க, பரம பிதாவை சந்திக்க அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியில ஜெபித்து ஆயத்தமாயிருங்க. ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு போகிறது, ஒரு கூட்டம் ஊழியத்துக்கு போகிறது, ஒரு கூட்டம் தேவ மனுஷர்களை தேடி போகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது 4 பேர் தான். அந்த பிரகாசத்தின் ஒளியின் நகரத்துக்குள் பிரவேசிப்பது 4 பேர் தான். அந்த நாளில் ஒருவராக நாம் இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடியாவில் நிரம்பி ஒப்பு கொடுத்து மெய்யாகவே பார்த்து ஆயத்தப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆயத்தமாயிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளும் அல்ல, தேவனிலும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திலும் ஆயத்தமாயிருங்கள். வயது எந்த வயதில் என்று கிடையாது, எந்த வருஷத்தில் என்பது கிடையாது. அந்த 1 பேதுரு 3:15 சொல்கிறபடி எப்பொழுதும் ஆயத்தமாருங்க. கண்டிப்பா இந்த செய்தி பலிக்கும், கண்டிப்பா இந்த தேவனுடைய வார்த்தை நடக்கும், கண்டிப்பா இந்த தேவ சத்தம் அப்படியே பிரதிபலிக்கும். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் உம்முடைய அருமையான ஜனங்களோடு உம்முடைய சத்திய திருவாக்கியத்தை எடுத்து நீ விளம்பினதற்காக நன்றி. லூக்கா 12:40 வசனத்தின்படி ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் எல்லாரும் ஆயத்தமாயிருக்க சொல்லி நீங்களும் ஆயத்தமாயிருங்களுடைய தனித்தனி அழைப்பு கொடுத்தீர். எப்போதும் ஆயத்தமாயிருங்களுடைய கால நிலைமைகளையும் சொல்லி இருக்கிறீர். இந்த சத்தியம் மெய்யாகவே உடைய ஜனங்களுடைய ஆவியை ஆயத்தப்படுத்த, அவரே உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். அந்த முத்திரையாகிய பரிசுத்தாவி தந்தவரும் அவரே. அந்த பரிசுத்தாவியில் இவர்கள் நிறைந்திருக்கட்டும். அந்த பரிசுத்தாவினால் தன்னை காத்துக் கொள்ளட்டும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே ஆளுக செய்யட்டே. நீ சகலத்தையும் செய்ய வல்லவை. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நன்றி ஆண்டவரே. உன்னதமான கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு ஒப்புக்கொள்ளுகிறோம். நீ சகலத்தையும் செய்ய வல்லவை. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.
அன்று கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சிறியோர், பெரியோர், இளைஞர், முதியோர் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த, உன் வருகைக்கு விழிப்பாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு வீட்டு எஜமானனாய் எங்களை மாற்றும், ஒரு வீட்டு எஜமாட்டியாய் எங்களை மாற்றும். எங்களுக்கு வீட்டு எஜமான் என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறீர், வீட்டு எஜமாட்டி என்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறீர். மெய்யாகவே நாங்கள் வீட்டுக்கு எஜமானனாய் இருந்து எல்லாரையும் ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். வீட்டுக்கு எஜமாட்டியாய் இருந்து எல்லாரையும் ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த தகுதி, அந்த கிருபையை நாங்கள் இழந்து விடாமல் எங்களை தாங்கும், தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இன்றைக்கு இரவு உமது வருகை இருக்குமானால் ஆண்டவரே, 1 தெசலோனிக்கேயர் 5:23 எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்கி எங்களை எடுத்துக்கொள்ளவீராக, அழைத்து செல்லவீராக. உடைய வருகை தாமதிக்குமானால் நாளை காலமே எழும்பி நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.